வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தென்னாட்டு வீரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இசையமைப்பாளரான இசைஞானி இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமை தொடர்பாக தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தான் இசையமைத்த பாடல்களின் காப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இசை நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் இளையராஜா நீண்ட காலமாகவே பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார். தனியார் இசை நிறுவனம் ஒன்றிற்கு ஆதரவாக வழங்கப்பட்ட முந்தைய தீர்ப்புக்கு எதிராக இளையராஜா தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி அன்னக்கிளி, 16 வயதினிலே, முள்ளும் மலரும், ராஜபார்வை உள்ளிட்ட மிக முக்கிய 134 திரைப்படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா தனிப்பட்ட முறையில் உரிமை கோர முடியாது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே குறிப்பிட்ட தனியார் இசை நிறுவனத்துடனான பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட இசை நிறுவனத்திற்கு சாதகமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட முந்தைய உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இளையராஜாவின் கோரிக்கையை முழுமையாக நிராகரித்துள்ளது. இசைஞானி இளையராஜாவின் ஆரம்பகால திரைப்பயணத்தில் மிக முக்கியமான மைல் கற்களாகவும் அவரது இசை பேரரசுக்கு அடித்தளமாகவும் அமைந்த பாடல்களே இந்த வழக்கின் கீழ் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னக்கிளி படத்தில் இளையராஜா இசையமைப்பில் நம்ம ஜானகி அம்மா தான் இந்த பாடலை பாடினாங்க, செந்தூர பூவேங்கிற பாடல். ஸோ அதிலிருந்து தொடர்ந்து பல பாடல்களை இளையராஜா இசையில் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது நம்ம கூட இல்லைங்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தென்னாட்டு வீரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க.